ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்ட்ரிக்ஸ் அகாடமி. போன சாப்டர்ல வந்து நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தி பார்த்தோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து அழிஞ்சதுக்கப்புறம் அதே இண்டஸ் நதிக்கரை ஓரத்துல வந்து சில பீப்புள்ஸ் வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணாங்க, அவங்க என்னென்ன சொல்லி கொடுத்தாங்கன்றது தான் வேதிக் ஏஜ். இந்த வேதிக் ஏஜை பத்தி வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த வேதிக் பீப்புள் வந்து எங்கேருந்து வராங்கன்னா சென்ட்ரல் ஏஷியால இருந்து வர ஆரம்பிக்கிறாங்க. சென்ட்ரல் ஏஷியால இருந்து இந்த இண்டஸ் நதிக்கரை ஓரத்துல வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னு சொல்றாங்கன்னா சப்த சிந்துன்னு சொல்றாங்க. சப்த சிந்துன்னு சொல்றாங்க. சிந்துனா நமக்கு தெரியும், இப்ப இருக்கிற இண்டஸ் ரிவர் தான் வந்து சிந்து. சப்தனா என்னன்னா 7. ஓகேவா? 7 ரிவர்ஸ் இருக்கிற இடத்துல வந்து செட்டில் ஆகுறதுனால சப்த சிந்துன்றதை வந்து சொல்றாங்க. ஓகேவா? இப்படிதான் வந்து ஆரியன்ஸ் வந்து இதுக்குள்ள வராங்க, இந்தியாக்குள்ள வராங்க. அவங்க செட்டில் ஆகுற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்ல இருக்க இந்த சப்த சிந்துன்ற இடம் தான். சரிங்களா? அதாவது இண்டஸ் நதிக்கரை ஓரத்துல செட்டில் ஆகுறாங்க. ஓகேவா? இந்த வேதிக் ஏஜ்ல வந்து அவங்க சொல்லிக் கொடுத்தது எல்லாமே வேதங்கள்னு சொல்றாங்க. அந்த வேதங்களுக்கு அர்த்தம் என்னன்னா நாலேஜ்னு அர்த்தம். சரியா? அவங்களோட சேக்ரெட் டெக்ஸ்ட் வந்து வேதங்கள்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இந்த டைமை தான் வந்து ஒரு வேதிக் பீரியட் வந்து நம்ம சொல்றோம். 1500 பிசில இருந்து 600 பிசி வரையும். ஓகே. எங்க செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க? நார்த் வெஸ்ட் இந்தியால வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பார்த்துட்டோம். இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா ஒரு ட்ரைபல் லைஃபா தான் இருக்கு. சரிங்களா? இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? ஒரு ட்ரைபல் லைஃபா தான் இருக்கு. இதே வேதிக் பீரியட 2ஆ பிரிக்கிறாங்க. ஏர்லி வேதிக் பீரியட்னு பிரிக்கிறாங்க. லேட்டர் வேதிக் பீரியட்னு பிரிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு 2 பீரியடுக்கு நடுவுலயுமே வேற வேற கோட்பாடுகள் வந்து இருக்கு. சரிங்களா? இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இந்தியன் கல்ச்சருக்கும், ரிலீஜியனுக்கும், சொசைட்டிக்கும் வந்து இது வந்து ஒரு ரூட் மாரி அமைஞ்சிருச்சு. இத மாத்தவே முடியாதுன்ற மாரி அமைஞ்சிருச்சு. சரிங்களா? பேசிக்கா இவங்க என்னென்ன சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்காங்கன்னா, இந்த கேஸ்ட் சிஸ்டமும், மொனார்ச்சி பத்தி தான் சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்காங்க. மொனார்ச்சினா ஒண்ணும் இல்ல. அ ஒரு ஒரு தலைவர் கீழ வந்து அந்த நாடு செயல்பட்டுச்சுன்னா, அது வந்து மொனார்ச்சின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த ஆரியன்ஸ். ஆரியன்ஸ் எங்கேருந்து வர ஆரம்பிக்கிறாங்க? சென்ட்ரல் ஏசியாலேருந்து வர ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியும். இவங்க வந்து ஆல்ரெடி வந்து பேசக்கூடிய மக்களா தான் இருக்காங்க. சென்ட்ரல் யூரோப்லேருந்து வரும்போதே, இவங்களுக்கு ஓரளவுக்கு பேச தெரிஞ்சிருக்கு. எங்க செட்டில் ஆகுறாங்க? நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ல வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க செட்டில் ஆன முக்கியமான ரீஜன் வந்து சப்த சிந்துன்னு பார்த்தோம். அதாவது லேண்ட் ஆஃப் 7 ரிவர்ஸ், அப்புறம் பஞ்சாப் ரீஜன். இந்த 2 ரீஜன் வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட முக்கியமான ஆக்குபேஷனே வந்து அக்ரிகல்ச்சரும், கேட்டில் ரியரிங் தான் இவங்களோட முக்கியமான ஆக்குபேஷன்ஸ். ஆரியன்ஸ்னா ஆரியானாலே நோபல் பீப்புள்னு அர்த்தம். ஓகேவா? ஆரியன்ஸ் அவங்களை எப்படி கால் பண்ணிக்கிறாங்க? ஆரியான் வந்து கால் பண்றாங்க. ஆரியானாலே நோபல் பீப்புள்ஸ்னு அர்த்தம். இவங்க வந்து ஒரு 4 வேதங்களை வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ரிக், சாம, யஜுர், அதர்வன. மொத்தம் 4 வேதங்களை வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதுல இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் வேதானா ரிக் வேதா. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ரிக்வேதம் தான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் வேதம். இதுல வந்து 1028 ஹைம்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. சாம வேதம்னா ஒன்றும் இல்லை, கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் இருக்கிறது எல்லாமே சாம வேதங்கள். அப்புறம் யஜுர்வேதம்னா சாக்ரிஃபிக்கல் ஃபார்முலாஸ் வந்து வச்சிருக்கிற வேதங்கள் வந்து யஜுர்வேதம். அதர்வன வேதம் வந்து மேஜிக் ஸ்பெல்லு, இந்த மெடிசன், அப்புறம் வந்து இந்த வில்லி சூனியம் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் வந்து அதர்வன வேதத்துல வந்து வரும். சரியா? இதே யஜுர்வேதத்தை 2ஆ பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்கன்னா சுக்லா, இன்னொன்னு கிருஷ்ணா. சுக்லானா ஒயிட்னு அர்த்தம், கிருஷ்ணானா பிளாக்னு அர்த்தம். சரிங்களா? யஜுர்வேதத்தை எப்படி பிரிக்கிறாங்க? 2ஆ பிரிக்கிறாங்க. சுக்லா, ஒயிட், பிளாக். அதாவது நல்லது கெட்டது 2 இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பிரிக்கிறாங்க. சரியா? இதே அதர்வண வேதத்துல வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா, மொத்தம் எத்தனை பாகங்கள் இருக்குன்னா 20 பார்ட்ஸ் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 பார்ட்ஸ் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். மற்ற சோர்சஸ் இவங்க என்னென்ன சோர்சஸ்ல வந்து இருக்காங்கன்னா, பிராமணாஸ், ஆரியங்காஸ், உபநிஷாஸ் வந்து இவங்க வந்து எழுதியிருக்க சோர்சஸ். சரிங்களா? அடுத்து போன ஸ்டைல்ல பார்த்த மாதிரி தான் 4 வேதங்கள் என்னென்ன சொல்லுது? ரிக்வேதம் வந்து ஹைம்ஸையும் பிரேயரையும் சொல்லுது. சாமவேதம் நமக்கு தெரியும், மியூசிக்கு, சாங்ஸை பத்தி சொல்லுது. யஜுர்வேதம் வந்து சாக்ரிஃபிஷியல் ரிச்சுவல்ஸ் வந்து நடத்துறாங்க. அதர்வண வேதம் வந்து மெடிசன் அண்ட் ஸ்பெல்ஸை வந்து பண்றாங்க. சரிங்களா? அடுத்து ஏர்லி வேதிக் பீரியட் வந்து 1500ல இருந்து 1000 பிசிஇ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஏர்லி வேதிக் பீரியட்ல வந்து ட்ரைபல் சொசைட்டியா இருந்திருக்காங்க, ரூரல் செட்டில்மெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. கேட்டில் தான் உங்களுக்கு வந்து வெல்த். சரிங்களா? எவ்வளோ கேட்டில் வச்சிருக்காங்களோ அவ்வளோ வெல்த்தி பர்சன் அப்படி சொல்லி சொல்றாங்க அவங்க. சரியா? அதே மாதிரி மெயின் ஆக்குபேஷன் வந்து
அக்ரிகல்ச்சரும், ஆடு மாடு மேய்க்கிறது தான் அவங்களோட முக்கியமான ஆக்குபேஷனே. இவங்களோட ட்ரைப வந்து ஜனான்னு கூப்பிடுறாங்க. இந்த ஜனாவோட ட்ரைப் லீடர வந்து ராஜன்னு கூப்பிடுறாங்க. சரிங்களா? ஜனாவோட ட்ரைப் கிங்க வந்து எப்படி கூப்பிடுறாங்க? ராஜன்னு கூப்பிடுறாங்க. இவங்க வெல்த்த வந்து எப்படி மெஷர் பண்றாங்கன்னா, எவ்வளோ கவுஸ் வச்சிருக்காங்கன்றத வச்சு தான் மெஷர் பண்றாங்க. சரியா? ஒரு வெல்தி பெர்சன் அப்படின்றத எப்படி சொல்றாங்கன்னா, கோமத் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. கோமத்ல அவர் வந்து ஒரு வெரி ரிச் பெர்சன் அப்படின்னு வந்து அர்த்தம். அடுத்து இவங்க வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட கிளானை அப்படின்னா, முதல்ல அவங்க ட்ரைபோட லீடரை வந்து ஐ மீன் ராஜன்னு கூப்பிடுவாங்க. அவங்க ட்ரைபோட லீடரை எப்படி கூப்பிடுவாங்க? ராஜன்னு கூப்பிடுவாங்க. அவங்க கிளானோட லீடரை எப்படி கூப்பிடுவாங்கன்னா, விஷ்பதி அப்படி சொல்லுவாங்க. அதே வில்லேஜோட லீடரை வந்து பிராமணி அப்படி சொல்லுவாங்க. இது ஃபேமிலியோட லீடரை வந்து குலாப்பா அப்படி சொல்லுவாங்க. ஃபேமிலியோட லீடர் மோஸ்ட்லி வேதிக் பீரியடை பொறுத்தவரையும் ஃபாதர் தான் இருப்பாரு. ஆனா உமன்ஸ்க்குமே அவங்களுக்கு ஏர்லி வேதிக் பீரியடை பொறுத்தவரையும் அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இம்பார்ட்டன்ட் அசம்பிளிஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அசம்பிளிஸ்னா பார்த்தோம்னா, ஷபா, சமிதி, விதாத்தா மொத்தம் 3 இம்பார்ட்டன்ட் அசம்பிளிஸ் இருக்கு. இந்த 3 அசம்பிளிஸ்லயுமே ஏர்லி வேதிக் பீரியடை பொறுத்தவரையும் உமன்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? சபானா கவுன்சில் ஆஃப் லீடர்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு அசம்பிளினா சபா. சபால வந்து முக்கியமான லீடர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் இங்க பேசப்படுவாங்க. சமிதின்றது ஜெனரல் அசம்பிளி ஆஃப் பீப்பிள். ஓகேவா? அந்த பீப்பிள்ஸ்குள்ள இருக்கிற பிரச்சனைய வந்து அவங்களே பேசி தீர்க்கிறது தான் வந்து சமிதி. ஓகேவா? இத வந்து ராஜாக்கள செலக்ட் பண்றதுக்கும் சமிதிய வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து விதாத்தா. ஒரு ரிலிஜியனோ, இல்ல மிலிட்டரி பர்ப்பஸ்க்காகவோ, இல்ல சோசியல் கேதரிங்காக யூஸ் பண்றது வந்து விதாத்தா. சரிங்களா? முக்கியமான விஷயம் என்னன்னா, இது 3த்துலயுமே வந்து வுமன்ஸ வந்து முக்கியமான பங்கு வந்து வகிச்சிருக்காங்க. அடுத்து அவங்களோட சோசியல் லைஃப் எப்படி இருந்திருக்குன்னா, அதான் ஆடு மாடு மேய்க்கிறது, அதான் ஃபாதர் தான் வந்து ஹெட் ஆஃப் தி ஃபேமிலியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வுமன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டபிளான பொசிஷன் வந்து இருக்கும். ஓகேவா? எல்லா ரிலீஜியஸ் செரிமனிலயும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து எஜுகேஷனும் குடுக்கப்பட்டிருக்கு. சரியா? மேரேஜ் வந்து மோஸ்ட்லி வந்து மோனோகமஸா இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தின்ற மாரி இருக்கும். ஆனா சில சீஃப் அதாவது ராஜாக்கள் மட்டும் ஒருத்தர் வந்து 2, 3 பேர வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து வெரி ரேர். அடுத்து இவங்க வந்து இந்த வர்ணா சிஸ்டம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு போனாங்க. இந்த வேதிக் கல்ச்சர்ல வந்து ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா, வர்ணா சிஸ்டம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 4 வர்ணாக்கள். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிராமின்ஸ். பிராமின்ஸ் வந்து ப்ரீஸ்ட்டா இருப்பாங்க. செகண்ட் வந்து சத்ரியாஸ். சத்ரியாஸ் வந்து வாரியர்ஸா இருப்பாங்க. அடுத்து வைஷ்யாஸ். இவங்க வந்து ட்ரேடர்ஸ் அப்புறம் ஃபார்மர்ஸா இருப்பாங்க. மத்த வேலைகள் செய்றவங்க சூத்ராஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப ஏர்லி வேதிக் பீரியட பொறுத்தவர, இதெல்லாம் வெறும் ஆக்குபேஷன பேஸ் பண்ணி இத வந்து பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? இது அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் கிடையாது. சரிங்களா? யார் வேணா எந்த வேலைய வேணா செய்யலாம். இப்ப சூத்திரர்கள் வந்து வாரியர்ஸ் ஆகலாம், ஃபார்மர்ஸ் ஆகலாம். இப்ப வாரியர்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் ஆகலாம். என்ன வேணா ஆகலாம். இது அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. சரிங்களா? ஏர்லி வேதிக் பீரியட பொறுத்தவரையும். ஆனா லேட்டர் வேதிக பீரியட் பொறுத்தவரையும் அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களோட மெயின் ஆக்குபேஷன் என்ன? அக்ரிகல்ச்சரு, கேட்டில் ரெயரிங், ஹண்டிங்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து இவங்க கிராப்ஸ பொறுத்தவரையும் பார்லியும், வீட்டும் வந்து விளைவிச்சுட்டு இருந்தாங்க. கிராஃப்ட்ஸ் வந்து கார்பென்ட்ரி, பாட்ரி, மெட்டல் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டுருந்தாங்க. ட்ரேடு வந்து மோஸ்ட்லி பார்ட்டர் சிஸ்டம் தான். இவங்க வந்து இந்த சீல்ஸு, காயின்ஸு எதுவுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணல. பண்டமாற்று முறைய தான் அப்போ வரையும் பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஏர்லி வேதிக் பீரியட் பொறுத்தவரை. சரிங்களா? இவங்களோட காட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 4 முக்கியமான காட்ஸ் வந்து இந்திரா, அக்னி, வருணா, சூர்யா. சரியா? இந்த இந்திரான்ற காட் தான் முக்கியமான காடு. இவங்கள பத்தி தான் திரும்ப திரும்ப கேள்வி வந்து வந்துட்டே இருக்கு. எஸ்எஸ்சிய பொறுத்தவரையும். இம்பார்ட்டன்ட் காட் பொறுத்தவர இந்திரா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அவரு எதோட அசோசியேட் ஆயிருப்பாருன்னா, ரெயின் அண்ட் வார வந்து அசோசியேட் ஆயிருப்பாரு. சரியா? அக்னினா ஃபயரோட அசோசியேட் பண்ணியிருப்பாங்க. வருணானா வாட்டரோட அசோசியேட் பண்ணியிருப்பாங்க. சூர்யானா சன்னோட அசோசியேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இவங்களுக்குன்னு வந்து ஒரு சிலை வழிபாடுன்றது ஏர்லி வேதிக் பீரியட பொறுத்தவரையும் கிடையாது. சரிங்களா? அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேதிக் காட்ஸ். ஓகேவா? இந்திரா தான் இம்பார்ட்டன்டான காடு. ரிக்வேதிக் பீரியட பொறுத்தவரையும். ஓகேவா? அடுத்து அக்னி வந்து மெசேஞ்சர் ஆஃப் ஹியூமன் அண்ட் காட்ஸ். அக்னி காட் வந்து என்ன பண்றாங்க? ஹியூமன்ஸ்க்கும் காட்ஸ்க்கும் ஒரு மெசேஞ்சரா வந்து இருக்காங்க. சரியா? இவங்களிலும் ஃபீமேல் காட்ஸ்லாம் இருக்காங்க. ஃபீமேல் காட்ஸ் யார் யாருன்னா, அதித்தி அண்ட் உஷா. சரிங்களா? அடுத்து
ரிவர்ஸ் அண்ட் தேர் வேதிக் நேம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்எஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கேள்விகள் வந்து திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. இண்டஸோட வேதிக் நேம் வந்து சிந்து. துங்கபத்ராவோட நேம் வந்து பம்பா. ஜீலமோட நேம் வந்து விட்டாஸ்தா. ராவியோட நேம் வந்து புருஷானி, இது இம்பார்ட்டன்ட்டு. அடுத்த சட்லஜ் வந்து ஷட்ருதி. சினாப்க்கு வந்து அஸ்கினி, இதுவும் இம்பார்ட்டன்ட்டு. பிஎஸ்க்கு வந்து விபாஸ்டா. சரிங்களா? இப்போ இந்த ராவி நதிக்கரை ஓரம், அதாவது புர்ஷினி நதிக்கரை ஓரத்தில் வந்து ஒரு வார் வந்து நடக்குது. ஓகேவா? வார் ஆஃப் 10 கிங்ஸ்னு சொல்லுவாங்க. வார் ஆஃப் 10 கிங்ஸ். அது பேர் என்னன்னா தச ரச்சன வார். சரியா? தசரச்சன வார் 10 ராஜாக்களுக்கு நடுவில் வந்து ஒரு வார் வந்து நடக்குது. இந்த வாரில் ஜெயிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாரதா ட்ரைப் அப்படின்ற ஒரு ட்ரைப் லீடர் வந்து ஜெயிக்கிறாரு. இவரோட பேர் என்னன்னா சுதாஸ். இவர் வந்து ஜெயிக்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த வார் ஆஃப் 10 கிங்ஸ்ல வந்து யார் ஜெயிக்கிறா? சுதாஸ் என்றவர் ஜெயிக்கிறாரு. இவர் எந்த ட்ரைபை சேர்ந்தவர்? பாரதா ட்ரைபை வந்து சேர்ந்தவர். இந்த வார் வந்து எந்த நதிக்கரை ஓரத்தில் நடக்குது? ராவி நதிக்கரை ஓரம். அதோட ஏர்லி வேதிக் நேம் என்னன்னா புருஷினி. ஓகேவா? அடுத்த லேட்டர் வேதிக் பீரியட்ல வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஏர்லி வேதிக் பீரியட்ல வந்து மக்கள் எங்க செட்டில் ஆயிருந்தாங்க? இண்டஸ்ல வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த இண்டஸ்ல இருந்து இப்போ எங்க மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க? கங்கை நதிக்கரை ஓரத்துல மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து லேட்டர் வேதிக் பீரியடை பொறுத்தவரை. சரியா? அப்புறம் அக்ரிகல்ச்சர் வந்து அதிகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அயனை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. லேட்டர் வேதிக் பீரியட்ல அயனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேதிக் பீப்புள் யூஸ் பண்ணது என்ன? ஃபர்ஸ்ட் மெட்டல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா காப்பர். ஃபர்ஸ்ட் மெட்டல் யூஸ் பண்ணது என்னது? காப்பர். ஓகேவா? அப்புறம் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? எந்த மெட்டலை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க லேட்டரா அப்படின்னு பார்த்தாங்கன்னா அயன். சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகிட போறீங்க. ஃபர்ஸ்ட் வேதிக் பீப்புள் வந்து யூஸ் பண்ண மெட்டல் வந்து காப்பர். அதுக்கப்புறம் அயன் இருக்குன்றதை கண்டுபிடிச்சு லேட்டர் வேதிக் பீரியட்ல வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அப்புறம் பர்மனன்ட் செட்டில்மெண்ட் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. கிங்டம்ஸும் பெருக்கெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் என்னென்னு பார்க்கலாம். இதே கிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், மொனார்ச்சி தான் இருந்துச்சு. ஒரு ராஜா கீழே தான் மற்ற மக்கள் வந்து இருக்கிற மாதிரி வாழ ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. இதே ஹெரிடிட்டரி மொனார்ச்சி வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஹெரிடிட்டரி மொனார்ச்சினா ராஜாக்கு அப்புறம் ராஜாவோட பையன், ராஜாவோட பேரன் தான் இந்த நாட்டை வந்து ஆண்டுட்டு இருக்காங்க. சரியா? இதுதான் ஹெரிடிட்டரி மொனார்ச்சி. சரிங்களா? லார்ஜர் கிங்டம் வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இம்பார்ட்டன்ட் ரிச்சுவல்ஸ் என்னென்னா ராஜசுயா, அஸ்வமேதா, கஜபியா. ராஜசுயானா ஒன்றும் இல்லை, ராஜா வந்து பதவி ஏற்கிறது தான். ஓகேவா? பதவி ஏற்கிற செரிமனி தான், அதாவது ஓத் செரிமனின்னு வச்சுக்கோங்க. ஓத் செரிமனி தான் ராஜசுயா. இதே வந்து அஸ்வமேதா அப்படின்னா ஒரு ஹார்ஸ் வந்து இருக்கும். அந்த ஹார்ஸை வச்சு வந்து ஒரு செரிமனி நடத்துவாங்க. அந்த ஹார்ஸ் எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்மளோட நாடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுதான் அஸ்வமேதா அப்படி வந்து சொல்லியிருப்பாங்க. இது எதுக்காகனா டெரிட்டரியை வந்து பிடிக்கிறதுக்காக. டெரிட்டரியை பிடிக்கிறதுக்காக இந்த அஸ்வமேதா ரிச்சுவலை பண்ணுவாங்க. அடுத்து இந்த பவரை வந்து அதிகப்படுத்துறதுக்காக இந்த ரிச்சுவல் வஜப்பியான்ற ஒரு ரிச்சுவல் வந்து பண்ணுவாங்க. இது எல்லாமே ராயல் அத்தாரிட்டிக்குள்ள என்ஹான்ஸ் ஆயிருக்கும். அடுத்து இவங்களோட சோஷியல் சேஞ்ச் என்னன்னா கேஸ்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? முன்னாடினா ஆக்குபேஷன் பேஸ் பண்ணி இந்த வர்ணா சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் யார் வேணா எந்த வேலையை வேணா பண்ணியிருக்கலாம். ஆனால் லேட்டர் வேதிக் பீரியடை பொறுத்தவரை பிறப்பால எந்த கேஸ்ட்ல பிறந்திருக்காங்களோ அதுதான் அவங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால சோஷியல் இன்இக்வாலிட்டி ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அடுத்த உமன் நிமிஷம். உமனை பொறுத்தவரையும் அவங்களோட பொசிஷன் வந்து ரொம்ப டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லேட்டர் வேதிக் பீரியட்ல வந்து ரொம்ப டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட மதிப்பை வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அடுத்து அக்ரிகல்ச்சர் வந்து ரைஸும் அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. முன்னாடி வீட்டு பார்லி மட்டும்தான் அவங்க கிட்ட அவங்களுக்கு தெரிஞ்ச கிராப்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரைஸை வந்து அவங்க கண்டுபிடிச்சு ரைஸையும் அவங்க ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து யூஸ் ஆஃப் அயனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வச்சு பெட்டர் டூல்ஸு,
ஃபாரஸ்ட் கிளியர் பண்ண ஆரம்பிச்சாங்க, ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, ட்ரேடும் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? இதுதான் அவங்களோட எக்கனாமிக்கல் சேஞ்சஸ். அடுத்து ரிலீஜியன்ஸ் இன் லேட்டர் வேதிக் பீரியட். சரியா? அவங்க என்னென்ன ரிலீஜன் காட்ஸை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பிரஜபதி, விஷ்ணு, சிவன் இவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எல்லாமே ஐடல் வர்ஷிப். ஓகேவா? ஏர்லி வேதிக் பீரியட் பொறுத்தவரையும் ஐடல் வர்ஷிப்னு ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் லேட்டர் வேதிக் பீரியட் பொறுத்தவரையும் ஐடல் வர்ஷிப்பை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? இந்த ரிச்சுவல்ஸும் அதிகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரீஸ்ட்டுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிராமணர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து உப்பனிஷாஸ். ஓகேவா? அவங்க எழுதின உப்பனிஷாஸ்க்கு என்ன அர்த்தம்னா, அதோட லிட்ரல் மீனிங் என்னன்னா சிட்டிங் டவுன் நியர் அ டீச்சர். ஒரு டீச்சர் பக்கத்துல உட்கார்றது தான் உப்பனிஷன்றது சொல்றாங்க. உப்பனிஷன்றது ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு பிலாசபிக்கல் டெக்ஸ்ட் தான் உப்பனிஷன்னு சொல்றாங்க. சரிங்களா? இதோட டீச்சிங் இது என்னென்னலாம் சொல்லி கொடுக்குது அப்படின்னா, சோலை பத்தி சொல்லி கொடுக்குது, ரியாலிட்டியை பத்தி சொல்லி கொடுத்து, கர்மாவை பத்தி சொல்லி கொடுக்குது, ரீபர்த்தை பத்தி சொல்லி கொடுக்குது, மோட்சத்தை பத்தி சொல்லி கொடுக்குது. சரியா? இது வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ்னா, ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் ஃபிலாசபிக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த உபனிஷாஸ் வந்து சொல்றாங்க. அடுத்து ஏர்லி வேதிக் பீரியடையும் லேட்டர் வேதிக் பீரியடும் கம்பேர் பண்றாங்க. இந்த கம்பேரிசன் டேபிள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஏர்லி வேதிக் பீரியடை பொறுத்தவரையும் இந்த ஆடு மாடு மேய்க்கிறது இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் லேட்டர் வேதிக் பீரியட்ல அக்ரிகல்ச்சரை நல்லா இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து ட்ரைபலா தான் இருந்துச்சு. ஆனா இங்க கிங்டமா மாறிடுச்சு. இந்த ட்ரைபை கிங்டமா மாத்திட்டாங்க. சரிங்க. கேஸ்ட் சிஸ்டம் பொறுத்தவரையும் ஃப்ளெக்சிபிளா தான் இருந்துச்சு. ஆனா இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து உமனுக்கு வந்து ஒரு பெட்டர் ஸ்டேட்டஸ் இருந்துச்சு. ஆனா லேட்டர் வேதிக் பீரியட்ல அது வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அடுத்து ரிலீஜன் வந்து நேச்சரை தான் வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஐடல் வர்ஷிப் கிடையாது. ஆனா ரிலீஜனை பொறுத்தவரையும் ஃபியூச்சர்ல லேட்டர் வேதிக் பீரியட்ல இதை வந்து ஐடல் வர்ஷிப்பா மாத்திட்டாங்க. அடுத்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் வேதிக் ஏஜ். வேதிக் ஏஜ் என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். வேதங்களை வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் தான் எல்லாம் எழுதியிருக்காங்க. வர்ணா சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிலாசபிக்கல் ஐடியாஸ் உபனிஷாஸ் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்துசம்க்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கு. இப்போ சபா சமிதின்ற அசம்பிளி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இதெல்லாம் வந்து எஸ்எஸ்சியை பொறுத்தவரையும் முக்கியமான ஒன்லைனர்ஸ். ஓல்டஸ்ட் வேதா ரிக்வேதா. ஓகேங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிக்வேதிக் காட் வந்து இந்திரா. சரிங்களா? இம்பார்ட்டன்ட் அசம்பிளி என்னென்ன, சபா அண்ட் சமிதி. சரிங்களா? எதை வந்து வேதிக் பீரியட்ல வந்து வெல்த்தா கன்சிடர் பண்றாங்கன்னா கேட்டல தான் வந்து கன்சிடர் பண்றாங்க. அதனால முக்கியமான வேதங்கள் வந்து ரிக், சாமா, யஜுர், அதர்வனா. சரிங்களா? மொத்தம் 4 இருக்கு. சரியா? லேட்டர் வேதிக் பீரியட் பொறுத்தவரையும் அவங்களோட யூஸை வந்து என்ன என்ன யூஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அயனோட யூஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. உபநிஷாஸ் எது கூட டீல் பண்ணுது, பிலாசபியோட டீல் பண்ணுது. Thank you for watching this video.